Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் கண்ணீர் யாவற்றையும் தேவன் துடைப்பார். நீங்கள் அவரை தேடுகிறபடியினால் அவர் உங்களுக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்பது மிகவும் அருமையான வாக்குத்தத்தம். நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள் சில வேளைகளில் நாம் அவர்களை கவனிக்க வேண்டும் என்றோ அல்லது ஏதாவது தவறு செய்துவிட்டு அதை மறைப்பதற்காகவோ அழுவார்கள். நாம் அவர்களை திட்டுவதற்கு முன்பே அவர்கள் அழத் தொடங்கி விடுவார்கள். ஒரு தாயால் அவர்கள் அழுவதை தாங்கிக் கொள்ள முடியாது. உடனே தாயினுடைய இருதயம் அவர்களுக்காக உருகிவிடும். அவர்கள் அருகில் சென்று தேற்ற தொடங்கி விடுவார்கள். ஏன் தாய்மார் தங்கள் பிள்ளைகளிடம் இப்படி நடந்து அவர்களை தேற்றுகிறார்கள்? அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் உடலில், தங்கள் வயிற்றில் சுமந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் அவர்களில் ஓர் அங்கமாய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அழும்போது தங்கள் சொந்த சரீரம் புண்பட்டது போல அவர்கள் உணர்கிறார்கள். இயேசுவும் நம்மை அவ்வாறே காண்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சொந்த சரீரத்தின் அவயவங்களாய் அவருடன் ஒன்றாயிருக்கிறோம். நாம் புண்படும் போது இயேசுவின் இருதயம் வேதனை அடைகிறது. அவர் தம்முடைய பிள்ளையை தேடி ஓடி வந்து, என் பிள்ளையே அழாதே, நான் உன்னை தேற்றுவேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன் தகப்பனாகிய நான் இங்கேதான் இருக்கிறேன், நான் உன்னை சுமக்கட்டும் என்று கூறுகிறார். ஒரு தாயை போல அவர் நம்மை தேற்றுகிறார். உங்களுக்கும் அவர் அவ்வாறே செய்வார். ஆண்டவரே, என்னால் பார்க்க இயலவில்லை, என் மேல் இரக்கம் கொண்டு என்னை சொஸ்தமாக்கும் என்று பர்த்திமேயு கூப்பிட்ட வேதனையின் குரல் இயேசுவின் காதுகளில் விழுந்தது. அவனுக்கு உதவி செய்யாமல் அவரால் முன்னேறி செல்ல இயலவில்லை. என்னை கூப்பிடுகிற இவன் யார் என்று விசாரித்தவர் பர்த்திமேயுவிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் அவனை தேற்றி குணப்படுத்தினார். பர்த்திமேயுவின் மேல் அவர் மனதுருக்கம் கொண்டார். இன்றும் உங்கள் கூப்பிடுதல் இயேசுவின் இருதயத்தை தொடுகிறது. அவர் வந்து உங்களை தேற்றுவார். இன்றைய வேகமான உலகத்தில் சமூக ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை மறந்து ஜனங்கள் தனித்து விடப்படுகின்றனர். சிலருக்கு மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கும் நேரமில்லாமல் தங்கள் சொந்த பிரச்சனைகளிலேயே மூழ்கி போயிருக்கின்றனர். குப்பை தொட்டிகளில் வீசி எறிகிற குழந்தைகளின் எண்ணிக்கையும் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்படும் பெரியோர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இரக்கமற்ற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நொறுங்கிய இருதயத்துடன் ஆறுதலற்று வாழும் ஜனங்களுக்காக நொறுக்கப்பட்டார். அவர் நம்மீது வைத்த மெய்யான அன்பின் நிமித்தம் நம்மை தேற்றும்படி, நம்மை குணமாக்கும்படி சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். திடீரென்று ஒரு சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவளுடைய தாய் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். சில பரிசோதனைகளுக்கு பிறகு மருத்துவர் தாயாரிடம் அவள் டிப்தீரியா என்றழைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள்,
வைக்கப்பட்டிருக்கிறாள் என்று கூறினார். அது காற்றில் பரவக்கூடிய ஒரு நோய். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய சுவாச காற்று மற்றும் தும்மலின் மூலம் இது மற்றவருக்கு பரவும் என்றும் கூறினார். ஆகவே தாயாரை குழந்தையிடமிருந்து சற்று விலகி இருக்குமாறு கூறினார். ஒரு நாள் இந்த நோயின் தாக்கத்தால் சிறுமி தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அவளால் சரியாக சுவாசிக்க முடியவில்லை. சிறுமி தன் தாயிடம், அம்மா, எனக்கு ஒரு முத்தம் தாருங்கள் என்றாள். சிறுமியின் தாய் தன் உயிரை பற்றி சற்றும் சிந்தியாமல் மகளை முத்தமிட்டாள். அதன் பிறகு இருவருமே மடிந்து போனார்கள். தன் ஜீவனையே தன் மகளுக்காக இழக்க துணிந்த ஒரு தாயின் மனதுருக்கம் இது. என்னிடத்தில் ஆறுதலாய் பேச ஒருவரும் இல்லை என்று நீங்கள் புலம்புகிறீர்களா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதம் கூறுகிறது. ஒரு தாயின் அன்பு எல்லாவற்றையும் விட மேலானது. ஆனால் தாயின் அன்பை காட்டிலும் மேலானது தேவனுடைய அன்பு. அது இணையற்ற ஒரு அன்பு. ஆகவே உங்கள் உற்றார் உறவினர் அன்பானோர் உங்களை விசாரிப்பதில்லை என்று கவலைப்படாமல் தேவ பிரசன்னத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றுங்கள். அவர் உங்களுக்கு தம்முடைய சமாதானத்தையே கொடுப்பார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறியிருக்கும் ஆண்டவர் உங்களை ஏந்துவார், சுமப்பார், பாதுகாத்து பராமரிப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தினால் என்னை உமக்கு சொந்த பிள்ளையாக மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை உம்முடைய சரீரத்தோடு ஒன்றாக்கி தாய் போல சுமப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்போதும் என் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதையும், என்னுடைய வேதனையின் குரல் செவிகளை எட்டியுள்ளது என்பதையும் உணரச் செய்து என்னை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை ஜீவனிலும் மேலானது. நீர் என் மீது கொண்டிருக்கும் நிலையான அன்பே உபத்திரவங்களால் மடிந்து போகாமல் என்னை காக்கின்றன. என்னுடைய வேண்டுதல்களை கேட்டு எனக்கு உதவிக்கு வருவதற்காக உமக்கு நன்றி. என்னை உம்முடைய கரங்களில் சுமந்து தாயை போல தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முன்னேறி செல்வதற்கான பலனை எனக்கு அருளி செய்து என்னை பூரணமாக்குவதற்காக உமக்கு நன்றி. நீர் என்னை ஒருபோதும் கைவிடவும் என்னை விட்டு விலகவும் மாட்டீர். உம்முடைய தேறுதலின் பிரசன்னமே எனக்கு போதுமானது. நான் உலக மக்களிடம் என் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் அழும்போது என்னை பார்த்து சிரிக்கிற ஜனங்கள்தான் இருக்கிறார்கள். என்னுடைய நிலைமையை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள். அவர்களால் எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் தேவைகள், கண்ணீர் யாவற்றையும் உமது சமூகத்தில் சமர்ப்பிக்கிறேன். சிறு பறவையையும் பாதுகாத்து பராமரிக்கிற தேவனே, நிச்சயமாக என்னையும் பராமரிப்பீர் என்று நான் நம்புகிறேன். உம்முடைய கரத்தை இறுக பற்றி கொள்கிறேன். உம்முடைய சமாதானத்தால் என்னை நிரப்பும். என்னை கைவிடாதிரும். உமது வார்த்தைகளினால் என்னை ஆறுதல் படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.